அடுத்தது என்ன அப்படின்னா முதலாளிகள் தொழிலாளிகள். முதலாளிங்கிறவன் என்ன, அவனுடைய வாழ்நாள் முழுசா சேர்த்தி வச்ச காசு கொண்டு வந்து அவன் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா வைக்கிறான். எவ்வளவு பெரிய ரிஸ்க் அது. ஒரு நாள்ல நடுத்தருக்கு வந்துருவான். அவன் நினைச்சா அந்த சொத்தை கொண்டு போய் அப்படியே ப்ரொடெக்ஷனா வச்சிருக்க முடியும். கொண்டு வந்து அவன் வைக்கிறான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தொழிலாளி சாப்பிட்றான். அதன் மூலமா அவனுக்கு அன்றாடம் மாசம் மாசம் அவனுக்கு சம்பளம் வருது. அதன் மூலமா அவனுக்கு வருது. அவன் என்ன நினைக்கிறான், நான் வேலை செய்ய போய் தானே இவனுக்கு காசுன்னு நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் கடை வைக்க போய் தானே இந்த நாய்க்கு சம்பளம்னு நினைக்கிறான். இவன் இங்க பிடிச்சி இழுக்கிறான், அவன் இங்க பிடிச்சி இழுக்கிறான். இதுலயே இழுத்துக்கிட்டு சமுதாயம் போச்சு. அந்த காலத்துல பாருங்க பண்ணையார் தான் வில்லன். இந்த 80s 60s அந்த எம்ஜிஆர் படத்துல என்ன யார் வில்லன், பண்ணையார். நம்பியார்லாம் இப்படி மோதிரம் போட்டிருப்பான், அது போட்டிருப்பான். அவன் வந்து ஏசமா என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏசமா ஒரு 50 ரூபா கொடுக்குமா தரமாட்டான். என்னடா போடா படுக்க சொல்லு சரியா போயிடும் அப்படின்றோம். இந்த மோதல் வரலாறு பூரா நடந்துட்டு ஒரு கட்டத்தில் கடுப்பாய் தொழிலாளி எல்லாம் என்ன செஞ்சிருவான், கம்பெனியெல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிருவான். ஓட நாய் வேலை இல்லைன்னா போயிட்டு போகுது, அறா அவன் வீட்டில் எல்லாம் காசு வச்சுக்கண்டா புள்ள பூந்து அறா எல்லாரும் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிருவான்.